மன்னர் வழியிலிருந்து உருவாக்கக்கூடிய பிறப்பால் உருவாக்கக்கூடிய தலைவர்கள் தவறுதான். அது யார் என்னன்னு என்னோட பிரச்சாரத்தை சொல்லு, அதுக்கான காரணங்கள் சொல்லு. ஆனா யார் என்னன்னு மக்கள்கிட்ட இன்னைக்கு வந்து ஒரு மெசேஜா போகுது இல்லை. நான் ஒருத்தரை வந்து தாக்கிட்டேன்னா தனிப்பட்ட தாக்குதல் ஆயிடும். இப்ப நீங்க ஒரு பேரை சொல்றீங்க, அதுக்கான என்ன தவறுகளுங்கிறத தேர்தல் பிரச்சாரம் உருவாக்கும் போது நான் பேசுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கருத்தியல் நான் உருவாக்குறேன். நான் நீ உருவாக்குனது ஒரு கருத்தியல். கம்யூனிசம்ங்கிறது ஒரு கருத்தியல். கம்யூனிசத்துல ஒரு தவறு நடக்குதுன்னா யார் என்னங்கிற சொல்லக்கூடிய ஒரு நேரம். அந்த மாதிரி கம்யூனிசம் ஒரு தத்துவல் மாதிரி பிறப்பின் அடிப்படையில் உருவாக்கக்கூடிய எந்த விதமான ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு தலைவரால பேராபத்து வரும் அப்படிங்கிற உண்மையான உளவியல் வந்து வரலாற்று மூலமா நம்ம பதிவு பண்ணலாம். ஏன்னா கொள்கை தெரியாது, கவர்மெண்டோடைய நிர்வாகம் தெரியாது, பாலிசிஸ் தெரியாது. பாலிசி தெரியாதனுடைய தன்னுடைய நண்பர்கள் மூலமா ஆட்சி உருவாக்குவாங்க. அப்படி உருவாக்கக்கூடிய ஆட்சி மக்களுடைய பிரச்சனைகள் இருந்து உருவாக்க முடியாது. அதுதான் நான் சொன்னேன். யாரை பத்தி நான் பேசுறேங்கிறது போக போக எலெக்ஷன் கேம்பெயின்ல நான் சொல்லுவேன். பிறப்பால் உருவாக்கப்படக்கூடிய தவறுகள். நேற்று விடுதலை 2 படத்துல அதுதான் அவர் சொல்றாரு. நான் சொல்றதுக்கு முன்னாடியே அவர் அந்த கருத்தை அவர் தான் சொல்றாரு. அப்ப பிறப்பால் உருவாக்கக்கூடிய தலைவர்கள், கொள்கை இல்லாத உருவாக்கக்கூடிய தலைவர்கள் ஒட்டுமொத்த சிஸ்டத்தையுமே பிரேக் பண்ணிடுவாங்க. அடுத்த 20 வருஷத்தோட வளர்ச்சியுமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இதைதான் நான் வந்து அன்னைக்கு பதிவு பண்ணேன். அதை வந்து எல்லாருமே கருத்தியல் ரீதியா எல்லாருமே வந்து இவரை தான் சொன்னாரு, அவரை தான் சொன்னாரு. அந்த கருத்தியல் உருவாக்கும்னு நினைச்சா அந்த கருத்தியல் உருவாயிருச்சு. எது கரெக்ட் எது தப்புங்கிறது மக்கள் தான் முடிவு பண்ணணும். பிகாஸ் நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படிங்கும் போது நீங்க எதை பத்தி சொல்றீங்கிறது இப்படி சொன்னா இப்படி புரிந்து கொள்ளப்படவும் கூட உங்களுக்கு தெரியாம இருக்குமாங்கிறத சொல்றேன். கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன். இப்ப பிஜேபி வந்து கம்யூனிசம் சரியில்லைன்னு சொல்லும். ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி ஹிட் பண்ணுவாங்கன்னா அந்த ஐடியாலஜிகளை உடைக்கணும்னு தான் ஹிட் பண்ணுவாங்க. அது மாதிரி நம்ம வந்து என்ன சொல்லுவோம், இந்துத்துவா தப்புன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் இந்துத்துவா எதனால தப்பு, இப்ப அங்க இருக்கக்கூடிய லீடர் என்ன தவறு செய்யறாரு, அது எப்படி பாலிசியில் இம்ப்ளிமெண்ட் பண்றாரு அப்படிங்கிற ஒரு கருத்தியல். அதே தான் மன்னர் ஆட்சியோட கருத்தியல். ஒரு ரைட் விங் லெஃப்ட் விங் அட்டாக் பண்ற மாதிரி, லெஃப்ட் விங் ரைட் விங் அட்டாக் பண்ற மாதிரி இன்னொரு முக்கியமான பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி மன்னராட்சியின் முறையில அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு கருத்து தளத்தையும் உடைச்சிரும். கூட 4-5 பேர் நல்லா பேசுவாங்க, பெரியார் கருத்துக்களை நல்லா பேசுவாங்க, அம்பேத்கர் கருத்துக்களை பேசுவாங்க. ஆனா யாரை வந்து ஒரு இளவரசரா உருவாக்குறாங்களோ, யாரை வந்து அடுத்த தலைமுறைக்கு உருவாக்கணும்னு நினைக்கிறோம், அவங்களுக்கு அந்த கருத்து தளத்துல எந்த விதமான ஒரு நாட்டமே இருக்காது, ஒரு உயிர்ப்போடு இருக்காது, மக்களோட கனெக்ட் இருக்கு. மார்க் மை வேர்ட், நீங்க திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. எலெக்ஷன் கமிஷன் டிக்ளேர் பண்ணுவாங்க டேட்டை. அந்த டேட் அன்னைக்கு தான் உங்களை கூப்பிட்டு எத்தனை தொகுதின்னு பேச ஆரம்பிப்பாங்க. அப்ப நீங்க 6 தொகுதி இருக்கீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் 5ன்னு ஆரம்பிப்பாங்க. இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு நம்பர்ஸ் ஃபைனல் ஆகும் போது நோட்டிபிகேஷன், நாமினேஷன், கேண்டிடேட் நாமினேஷன் டேட் இருக்கு பாத்தீங்களா, அதை டிக்ளேர் பண்ணிடுவாங்க. நாமினேஷன் டேட் டிக்ளேர் பண்ண பிறகுதான் உங்களுக்கு என்ன தொகுதினே பேச ஆரம்பிப்பாங்க. ஒன்னு நம்பர்ஸை வந்து நீங்க சொல்ற மாதிரி தான் இப்ப அவருக்கு இது தெரியாம இருக்குமாங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து நான் இந்த கேள்வியும் கேட்க விரும்புறேன். ஏன்னா பொதுவா வந்து அரசியல் வியூக வகுப்பாளர்கள் வந்து சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, விசிகா வந்து திமுக கூட்டணியில இருக்கிறதே நிறைய பேருக்கு வந்து உறுத்தலா இருக்கு. விசிகா உடைக்கிறதுக்கான முயற்சி தான் ஆதவர்ஜுனா அப்படின்னா. ஒரு நிமிஷம் இல்லைங்க, விசிகே உடைக்கிறதுக்கு முயற்சி பண்றதுக்கான என்ன தேவை இருக்கு, என்ன தேவை இருக்கு? அதாவது சொன்னீங்க ஆர்எஸ் அவர்கள் வந்து வெளியில இருந்து சொன்னாரு. அதாவது விசிகாக்குள்ளே உங்களுக்கு எதிர்ப்பு இருந்தது இல்லையா? ஒரு நிமிஷம் இல்லைங்க, விசிகாக்குள்ள வந்து என்ன எதிர்ப்பு இருக்குங்கிறது நீங்க 144 மாவட்ட செயலர்களை கூப்பிட்டு நீங்க கேட்டாதான் தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட நோக்கம் இருக்கும். அதனால வந்து நான் என் கருத்துக்களை சில பேர் ஜனநாயகபூர்வமா எதிர்ப்பாங்க. அதுக்கு நான் உடன்படிக்கை இருக்குன்னு சொல்லுவேன், இல்லைன்னு சொல்லுவேன். அது வேற விஷயம். ஒரு தாக்குதல்கள் வந்து எப்படி அமைக்கப்படுங்கிறதும் எனக்கும் தெரியும். ஆக்சுவலா நான் அங்கிருந்தா வந்திருக்கேன்.